ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னா நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல் ஃபார்மு லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவாங்க. லீஸ்ட்டு காமன் மல்டிபிள் அதாங்க எல்சிஎம் மல்டிபிள், ஓகேவா? அடுத்தது ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்படி சொன்னால் ஒரு சிலருக்கு புரியாமல் விடலாம். ஃபஸ்ட்டு எல்சிஎம்னா அழகாக ஒரு விளக்கத்தை பார்த்துருவோம். சரி, இப்போ பாருங்கள், 10 ஓகேங்களா, கமா 20 அப்படின்னு ஒரு நம்பரே எடுத்துங்க, ஓகேங்களா? சரி, இப்போது இதுக்கு நம்ம எல்சிஎம்மே பார்த்துலாமே. 10, ஓகே. இப்போ 10னுடைய மடங்கு 10, கமா 20, கமா 30, கமா 40 இப்படி போயினே இருக்கும். அடுத்தது 20னுடைய மடங்கு, அதாவது மல்டிபிள்னு சொல்கிறதுனால மடங்கு 20, கமா 40, கமா 60, கமா 80, அதாவது அப்படியே 1 2 3ன்னு அப்படியே பெருக்கின்னு போயினே இருக்கும். சரி, ஓகே. இப்போது லீஸ்ட் காமன் மல்டிபிள்ன்றான். இருக்கிறதுலையே சின்ன மடங்கு எது அப்படின்னு பார்க்குறான். காமனாகவும் இருக்கணும், சின்னதாகவும் இருக்கணும். சரி, சின்னதான நம்ம என்ன செய்யணும்? இங்கிருந்து வரும்போது அது பெருசாக இருக்கும், இங்கிருந்து வரும்போதும் பெருசாக இருக்கும். அப்போ நம்ம இங்கிருந்து போனால் சின்னது, 10 20 10 தான் சின்னது, இப்படி போனால் சின்னது. ஓகே, சரி. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் 10 காமனாக இருக்குது, ஓகே. இதில் 20 காமனாக இருக்குது, அப்போ இது தப்பு. சரி, ஓகே, காமனாக இருக்கணும், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே 20 இருக்குது, இங்கே 20 இருக்குது, 20 இருக்குது, அப்போது இங்கேயும் 20 இருக்குது, இங்கேயும் 20 இருக்குது, ஓகேங்களா? அப்போது லீஸ்ட் காமன் மல்டிபிள் 20. எப்படின்னு புரியுதா? கொடுக்குற நம்பர்னுடைய மடங்கை போட்டு ரெண்டுத்துலேயும் காமனாக இது இருக்கும், அதான் எல்சிஎம். மல்டிபிள்ன்றதுனால தான் நம்ம பெருக்கல் போட்டிருக்கோம். 10 1 10, 10 2 20, 13 30, அதனுடைய மடங்கை போகுது. ஏதோ ஒன்று 20, அந்த ரெண்டுத்துலேயும் காமனாக இது, ஆனால் சின்னதாக இருக்கணும். இப்போது 10 தான் இதில் சின்னது, ஆனால் இங்கே 10 இல்லை, இங்கே 20 இருக்குது, இங்கேயும் 20 இருக்குது. அப்போது இருக்கிறதுலே இதான் சின்ன மடங்கு.